சிக்கனத்தை கடைப்பிடித்து சிறப்பான வாழ்க்கையை வாழும் மகர ராசி நேயர்களே, இவ்வாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் வீட்டிற்கு லாபஸ்தானமாகிய விருச்சகத்தில் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்களில் எளிதாக வெற்றிக்கனியை பறிக்கலாம். உங்கள் ராசிக்கு வாக்கு ஸ்தானமாகிய கும்பத்தில் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வீண் சச்சரவுகள் வர நேரிடும். மேலும் குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு 9ஆம் இடமாகிய கன்னியில் சஞ்சரிப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு திடீர் ராஜயோகம் உருவாகும். ராகு கேது பெயர்ச்சி வரை பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. 8இல் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் உருவாகி மறையும். ஆதலால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். குழந்தைகள் மூலம் குதூகலம் உருவாகும் நேரம் இது. வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். மொத்தத்தில் இவ்வாண்டில் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் தொட்ட காரியங்களில் அனைத்திலும் வெற்றி கிட்டும்.